திரு இருதய ஜெபமாலை. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே. ஆரம்ப ஜெபம். இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீர் உமது திரு சிலுவையினாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் என்கிறதினாலே பாவியாகிய நாங்கள் உம்மை வணங்கி நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் செய்கிறோம் சுவாமி. ஆமென். பரிசுத்த ஆவி ஜெபம். பரிசுத்த ஆவியை தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்தில் நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரருடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்மங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இலைப்பாட்சியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோടെ கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயத்தின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீக மன்றியை மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் செய்யும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனை நடத்தும். உம்மை நம்பின எனக்கு உம்முடைய திருக்குடைகள் ஏழினையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமென். விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். போஞ்சபிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவியோரையும் மரித்தோரையும் நடுதீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். புனிதர்களுடைய சமுதீர பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன். பாவ பொருட்களை விசுவசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறேன். ஆமென். உத்தம மனஸ்தாப மந்திரம். சர்வேஸ்வர சுவாமி, தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் அன்பும் நிறைந்தவராகையால் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனம் நொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறே மனஸ்தாபம் இல்லை. எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறே துக்கம் இல்லை. இனிமேல் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிஜ்ஞை செய்கிறேன். மேலும் எனக்கு பலன் போதாமையால் ஏசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருளுவீர் என்று முழு மனதோடு நம்பியிருக்கிறேன்.
திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதனால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொழுது சத்ருவிடம் நெஞ்சை காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும், இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும், இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும், இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும், மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே ஏன் இரட்சண்யமாயிரும். முதல் 10 மணியில் பிற மதத்தினர், பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும், 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 மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே, ஏன் இரட்சண்யமாயிரும், இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவருடைய இருதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இரண்டாம் 10 மணியில் மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம்.
இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே ஏன் இரட்சண்யமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவரீருடைய இருதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். மூன்றாவது 10 மணியில் நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே ஏன் இரட்சண்யமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவரீருடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். 4ஆம் 10 மணியில் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். 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 இயேசுவின் மதுரமான
இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே என் இரட்சகமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். 5வது 10 மணியில் எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே, என் இரட்சகமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்துக்கு அன்பரான கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையான திருக்குடும்பத்தின் தலைவருமான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் சிநேகிக்கப்படுவதாக. என் இயேசுவே, என் பேரில் இரக்கமாயிரும். என் இயேசுவே, என் பேரில் இரக்கமாயிரும். என் இயேசுவே. என் பேரில் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ராஜ்யம் வருக. எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எனது ஜெபம், தவம், அனுதின அலுவல், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது கடைசி மூச்சு வரை உம்மை சிநேகிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. புனித சமத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. என்றும் வாழும் பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி.
பரிசுத்த கன்னித்தாயின் உத்திரத்தில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. ஒரே வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இறைவனுடைய ரட்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. அன்பு தீ ஜுவாலித்து எரியும் சூளையான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. ஞானமும் அறிவும் நிறைந்த முழு நிறை செல்வமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் போற்றி மகிழ செய்யும் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவச் செயல்களால் வேதனையுற்று வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. சர்வ ஆறுதல் அனைத்தின் ஊற்றாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் சமாதானமும் ஒற்றுமையின் இணைப்புமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. பாவங்களுக்கு பலியான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களுடைய மீட்பரான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயம் உமது இருதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகன் இருதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நீ கடவுளை துதித்து எழு, சோலை பொது மலரே, நீ இறைவனின் தாளில் விழு. ஆலய திருமணியே, நீ ஆண்டவன் குரலைய செய். ஞான தவ குலமே, நீ அருள் தரும் பலியை செய்.
கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். என் ஆண்டவர் என் வாழ்வுக்கு ஆதரவாயிருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயரை போற்றுவேன், வாழ்த்துவேன், புகழுவேன், ஏனெனில் அது நல்லது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை நாங்கள் தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு இறைவனுக்கு எதிராக, இறை மக்களுக்கு எதிராக நாங்கள் செய்த குற்றங்களுக்காக, குறைகளுக்காக மனம் வருந்துவோம். இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உமது அடியார்களாகிய எங்களில் அருள் கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எரிந்து உமது கட்டளைகளை விழிப்புடன் ஆர்வத்துடன் கடைபிடிக்கச் செய்தருளுவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அரசர் முதற் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 17 முதல் 29 முடிய. அந்நாட்களில் நாபோத்து இறந்த பின் திஸ்பெயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரவேலரின் அரசன் ஆகாபை போய்ப்பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கிக் கொள்ள அங்கு போயிருக்கிறான். நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்றுவிட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வர செய்வேன். உனது வழிமரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாயினும் அடிமைகள் ஆயினும் இஸ்ரேல் ஆண்மக்களை ஆகாபிடமிருந்து வெட்டி எறிவேன். நெபாற்றின் மகன் எரோபாவாமின் குடும்பத்திற்கு செய்தது போல் உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரவேலரை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெருஞ்சினம் மூட்டினாய். மேலும் இசபெலை குறித்து ஆண்டவர் சொல்வது: இஸ்ரவேலரின் மதில் அருகே நாய்கள் இசபெலை தின்னும். ஆகாபை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர். நகர்ப்புறத்தே இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என்றார். ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி இசபெல் அவனை தூண்டிவிட்டாள்.
மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த எமோரியர் செய்து கொண்ட சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். அச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான். பணிவோடு நடந்து கொண்டான். அப்போது திஸ்பெயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாய் என்றோ? அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வர செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விழ செய்வேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கி அருள் புரியும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கி அருள் புரியும். எனது தீவினை முற்றிலுமாக நீங்கும்படி என்னை தூய்மையாக்கும். எனது தீவினை முற்றிலுமாக நீங்கும்படி என்னை தூய்மையாக்கும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், படைத்தருளும். உறுதி தருகின்ற ஆவியை என்னுள்ளே உருவாக்கும். உறுதி தருகின்ற ஆவியை என்னுள்ளே உருவாக்கும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். Hallelujah. 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 புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சீடர்களை நோக்கி கூறியது: உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக செபியுங்கள், இறைவனிடம் அவர்களுக்காக வேண்டுங்கள். இப்படி செய்தால் நீங்கள் விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள். ஏனெனில் விண்ணக தந்தை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது கதிரவனை உதித்தெழச் செய்கின்றார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கின்றார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? அதனால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. இவ்வளவு நாளும் நாங்கள் பார்த்தது, இயேசு சீடர்களுக்கு கூறியது, நான் சட்டத்தை நிறைவு செய்யவே வந்தேன், சட்டத்தை முழுமைப்படுத்த வந்தேன். சட்டத்தை சரியான முறையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சட்டத்தை சரியான கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும், அதற்காக வந்தேன். இன்று கிறிஸ்து அதை விட ஒரு படி மேல் சென்று சொல்கின்றார், நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி நான் வந்தேன். நாங்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். நாங்கள் எப்படிப்பட்ட நிறைவை அடைய இயேசு நம்மை அழைக்கின்றார்? எனது விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, கிறிஸ்தவம் எம்மை நல்லவர்களாக வாழ அழைக்கவில்லை. நீங்க எழுதி கொள்ளலாம், இதை நீங்க எங்க போயின்னு சொல்லலாம். ஃபாதர் ஜூலியன் இப்படி சொன்னார், கிறிஸ்தவர்கள் நம்மை நல்லவர்களாக வாழ அழைக்கவில்லை, கிறிஸ்தவர்கள் நம்மை மிகவும் நல்லவர்களாக வாழ அழைக்கின்றது. நல்லவர்களாக இருந்தால் மட்டும் கிறிஸ்தவத்தில் போதாது. அதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், God calls us not to be just perfect, extraordinarily perfect, extraordinarily good. நாம் எப்படி மிகவும் நல்லவர்களாக மாற வேண்டும்? உங்களது நண்பர்களை மட்டும் நீங்கள் அன்பு செய்தால் அதனால் என்ன பயன்? உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கு மட்டும் நீங்கள் அன்பு செய்தால், நன்மை செய்தால், பிரதி உபகாரம் செய்தால் அதனால் உங்களுக்கு என்ன பயன்? உங்களுக்கு ஏதாவது உறுதுணையாக உங்கள் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மட்டும் அவர்கள் கேட்கும் பொழுது நீங்கள் உறுதுணையாக இருந்தால், உதவி செய்தால் அதனால் உங்களுக்கு என்ன பயன்? பாவிகளும் அவ்வாறு செய்கின்றார்கள், புறவினத்தாரும் அவ்வாறு செய்கின்றார்கள். அவர்களுக்கு நல்லவர்களாயிருப்பவர்கள் அனைவரையும் அவர்கள் அன்பு செய்கின்றார்கள். கிறிஸ்தவர்களாக நாங்கள் அதை விட ஒரு படி மேலே போய் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும். அதைத்தான் கிறிஸ்து கூறுகின்றார், நீங்கள் பகைவர்களுக்கு கூட அன்பு செய்யுங்கள். இதுல பிரச்சனை என்னன்னு சொன்னா, நண்பர்களுக்கு அன்பு செய்யறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு.
குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அன்பு செய்வதற்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. இதுல போயிட்டு பகைவர்களை நீங்கள் அன்பு செய்யுங்கள், பகைவர்களுக்காக செவியுங்கள், உங்களை தாக்குபவர்களை நீங்கள் உங்கள் நண்பர்களாக பாருங்கள், அவர்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுங்கள். கேட்க கூட கஷ்டமா இருக்கு, செய்கிறது எவ்வளவு கஷ்டம். அப்படி செய்தால் நீங்கள் கிறிஸ்தவனாக மாறலாம். 2 நாட்களுக்கு முன்பு நாங்கள் கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடினோம். கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்த பெருவிழாவின் மிகவும் முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் கிறிஸ்தவளாக மாற வேண்டும். You become what you eat. நீங்கள் எதை உட்கொள்கின்றீர்களோ, எதை அருந்துகின்றீர்களோ, எதை பருகுகின்றீர்களோ அவராக நான் மாற வேண்டும். நாம் கிறிஸ்துவை உட்கொண்டால் நான் கிறிஸ்துவாக மாற வேண்டும். நான் கிறிஸ்துவை பருகினால் நான் கிறிஸ்தவனாக மாற வேண்டும். கிறிஸ்தவனாக மாறினால் என் பகைவர்களுக்கு நான் அன்பு செய்ய வேண்டும், என் பகைவர்களுக்காக மன்றாட வேண்டும். அது கஷ்டமான விடயம் அல்ல. இயேசு ராயப்பருடைய கால்களை கழுவும் போது இயேசுவுக்கு தெரியும், சேவல் 2 முறை கூவும் முன் 3 முறை ராயப்பர் என்னை மறுதலிப்பார். தெரிந்தும் கால்களை கழுவுகின்றார். இயேசு யூதாசுடன் தனது ரொட்டியை பங்கிடும் பொழுது, தனது உணவை பங்கிடும் பொழுது இயேசுவுக்கு தெரியும், 30 வெள்ளி காசுகளுக்காக முத்தமிட்டு இவன் என்னை காட்டி கொடுக்க போகின்றார். அப்படி இருக்க தனது உடலை, தனது இரத்தத்தை பானமாக, உணவாக யூதாசுக்கு இயேசு கொடுக்கின்றார். நீ எனது சகோதரன், பகைவன் அல்ல. மறுதலிப்பவனாக இருந்தாலும் நீ எனது சகோதரன், காட்டிக் கொடுப்பவனாக இருந்தாலும் நீ எனது நண்பன். நான் உங்களை நண்பர்கள் என்று அழைத்தேன். சரி, சீடர்கள் 3 வருடமாக இயேசுவோடு இருக்கின்றார்கள். என்ன செய்வது? அன்பு செய்தாக வேண்டும் என்று நாங்கள் சொன்னாலும் விதண்டாவாதத்திற்கு. இயேசுவை சிலுவையில் அறைந்த, அவரது கைகளில் கால்களில் ஆணியால் அறைந்த, துளையிட்ட, ஈட்டியால் குத்திய அந்த வீரர்களுக்கு இயேசு கடவுளிடம் பரிந்து பேசுகின்றார். உங்கள் பகைவர்களுக்காக நீங்கள் மன்றாடுங்கள். இயேசு சொன்னதை செய்கின்றார், செய்வதை நாங்கள் செய்ய அழைக்கின்றார். இறைவனிடம் இயேசு கூறுகின்றார், பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். கஷ்டமான விடயமா? புனித ஸ்தேவான் முடியப்பர் இறக்கும் தருவாயில் கல்களால் அவரை அடித்து யூதர்கள் கொல்லும் தருவாயில் வானத்தை அண்ணாந்து பார்த்து புனித ஸ்தேவன் முடியப்பர் கூறுகின்றார், பிதாவே, இவர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும். இயேசு சொன்னதை அப்படியே எந்த விதமான வசன பிழைகளும் இல்லாமல் ஸ்தேவன் முடியப்பர் சொல்ல முடிந்தது. அவர் இன்னொரு இயேசுவாக மாறியதால். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாங்கள் பகைவர்களை தேடி போய் மன்றாட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பகைவர்களை தேடி போய் அவர்களுக்கு அன்பு செய்ய அவசியம் இல்லை. அது வரும் பொழுது பார்த்து கொள்ளலாம். முதன்மையாக வீடுகளில் இருக்கும் எமது குடும்ப அங்கஸ்தவர்களை நல்ல முறையில் நடத்துவோம், மரியாதையோடு நடத்துவோம். அவர்களுக்கு உரிய விடயங்களை நாங்கள் செய்து கொடுப்போம், உதவிகளை செய்து கொடுப்போம். மற்றவர்களிடம் நாம் அன்பாக
பாசத்தோடு நடப்போம். அதுதான் முதன்மை. முதலில் நாங்கள் அதை செய்ய முடிந்தால் வீட்டில் உள்ளவர்களை நாங்கள் நண்பர்களாக, அன்பு செலுத்துபவர்களாக நாங்கள் ஏற்றுக்கொண்டால் அது கிறிஸ்தவத்தின் முதல் படி. 2வது, 3வது, 4வது படிகளை நாங்கள் கடந்து செல்லும் பொழுது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவுள்ளவர்களாக மாறுவோம். நாம் எப்பொழுது நிறைவுள்ளவர்களாக மாறுவோம் என்று சொன்னால், என்னை நானே கண்ணாடியில் பார்த்து நான் ஒரு புனிதனாக வாழ்கின்றேன் என்று எப்பொழுது சொல்ல முடியுமோ, தற்பெருமை இல்லாமல், தற்புகழ்ச்சி இல்லாமல், உண்மையாக என்னை பார்த்து ஆம் நான் நிறைவுள்ளவனாக இருக்கின்றேன் என்று எப்பொழுது சொல்ல முடியுமோ அன்று நான் புனிதரை விட்டு விடுவோம். நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ கடைசி படியை எடுக்கின்றேன், நிறைவை அடைகின்றேன். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, கிறிஸ்தவம் என்பது 100ஓடு சேர்ந்து 101 வாழ்வது அல்ல. கிறிஸ்தவம் என்பது to be extraordinarily good, நன்மைத்தனம் உள்ளவராக இருப்பது அல்ல, மிக மிக நல்லவனாக இருக்க வேண்டும், மிக மிக நல்ல உள்ளம் படைத்தவனாக இருக்க வேண்டும். இந்த வரத்தை நாங்கள் இந்த திருப்பலியிலே வேண்டி மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவின் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது நமக்கு ஆன்ம உணவாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவின் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது நமக்கு ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி நமது தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். நம் ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் அது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகளும் அது திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உமது அடியார்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் இப்பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயனடைய செய்வீராக. எம்மை நிறைவுள்ளவர்களாக ஆகச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நமது இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நேர்மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்கம் மிகுதியால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களுக்கும் அவற்றில் உள்ள ஆற்றல்களுக்கும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர்.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து மன்றாடி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆசியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மைகள் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை அற்றுத் தரள வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் எனது உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான எனது இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை எனது நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி அறிதலுடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீரமே ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சேர்த்தருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், எங்கள் குருக்கள், எமது துறவிகள், பொது நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இறந்து போனமது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உமது திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க புனித மரியாளுடனும் புனித யோசேப்பு அவரது கணவருடனும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவரை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் நம்மை விடுவித்து உமது வாழ்நாளில் சமாதானத்தை கனிவிட அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் நமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கும் இன்று ஒவ்வொருவருக்கும் நீர் மொழிகிறீரே. நீர் நமது பாவங்களை பாராமல் நமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அந்த திருச்சபைக்கும் நமது குடும்பங்களுக்கும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவின் அன்பையும் சமாதானத்தையும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானம் தந்திரலும். இது இறைவனின் செம்மறி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கிறிஸ்து. இவரது விருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறளும் எனது ஆன்மா குணமடையும். இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் நமக்கு முடிவில்லா வாழ்வை கொண்டு வருவனவாக. ஆமென். திருயாழில் என் நிறைவா பல பந்தரும் நரம்புண்டு. திருயாழில் என் நிறைவா பல பந்தரும் நரம்புண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. திருயாழில் என் நிறைவா பல பந்தரும் நரம்புண்டு. யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழிசை கேட்டதனை மறந்து யாழிசை கேட்டு தன்னை மறந்து ஒன்றின் ஏழிசையோடு இணைந்திடுமே. இணைந்திடுமே. உன் திருயாழில் என் நிறைவா பல பந்தரும் நரம்புண்டு. இரக்கமும் அருளுமுடைய ஆண்டவர் தமது வியப்பகு செயல்களை நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போர்க்கு உணவு அளித்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உமது மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை மன்றாடுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்வீராக. இவ்வாறு நாங்கள் உமது தந்தையைப் போல் நிறைவுள்ளவர்களாக மாறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கு நமது குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும்
சொல்ல முடியாத மது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு மது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கின்றோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீரங்களை ஆசிர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாரச் செய்தருளும். தவறு எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவும் அன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரே தாமை விழுத்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு இருதயத்தின் வாசலை அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வீக பயத்தையும் வளரச் செய்யும். சீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமுமாக, மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க உம்மை மன்றாடுகின்றோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் திரு சமூகத்தில் உமது சிநேகத்தில் திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்திலே ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, எனது நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, எனது நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, எனது நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுத்து அவரது நவநாளுக்காக நாங்கள் மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்செஸ்ட மரியாயே, சர்வேஸ்வரி மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்செஸ்ட மரியாயே, சர்வேஸ்வரி மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்செஸ்ட மரியாயே, சர்வேஸ்வரி மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு தந்தையாகிய இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து என்றும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி எமது வாழ்விலும் தொடரட்டும். உம்மை நிறைவுள்ளவர்களாக ஆக்கும்படி நாங்கள் மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான இருதயமே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசிசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிளாரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அச்சஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்கள் இறைச்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம்.
நீ என்றும் அழைத்திருப்பாய். நீ என்றும் அணைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல்லுயிரை படைத்திருப்பாய். நீ என்னையுமேன் படைத்தாய். பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய். பல்லுயிரை படைத்திருப்பாய். நீ என்னையுமேன் படைத்தாய். பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய். அன்பினுக்கு அடைக்கும் தாழ் ஒன்று இல்லை என்றுணர்ந்தே. உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா.